அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாள் தொடர் வேதாகமத்திலே நாம் 56வது சங்கீதத்தை தொடர்ந்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 56, திருப்பாடல்கள் 56. பற்றுறுதியும் நம்பிக்கையும் பாடகர் தலைவருக்கு தொலையில் வாழும் மௌன மாடப்புறா என்ற மெட்டு. பெலிஸ்தியர் தாவீதை காத்து என்னுமிடத்தில் பிடித்த வேளை அவர் பாடிய கழுவாய்ப்பாடல். கடவுளே எனக்கு இறங்கி அருளும், ஏனெனில் மனிதர் என்னை நசுக்குகின்றனர், அவர்கள் என்னுடன் நாள்தோறும் சண்டையிட்டு துன்புறுத்துகின்றனர். என் பகைவர் நாள்தோறும் கொடுமைப்படுத்துகின்றனர், மிக பலர் என்னை ஆணவத்துடன் எதிர்த்து போரிடுவோர். அச்சம் என்னை ஆட்கொள்ளும் நாளில் உம்மையே நான் நம்பியிருப்பேன். கடவுளின் வாக்கை நான் புகழ்கின்றேன், கடவுளையே நம்பியிருக்கின்றேன், எதற்கும் அஞ்சேன். அற்ப மனிதர் எனக்கு என்ன செய்ய முடியும்? என் எதிரிகள் எந்நேரமும் என் சொற்களை புரட்டுகின்றனர், அவர்கள் திட்டங்கள் எல்லாம் என்னை துன்புறுத்தவே. அவர்கள் ஒன்று கூடி பதுங்கியிருக்கின்றனர், என் உயிரை போக்குவதற்காக என் காலடி சுவடுகளை கவனித்துக் கொண்டே இருக்கின்றனர். அவர்கள் தீமைகளை செய்துவிட்டு தப்ப முடியுமோ? கடவுளே, சினம் கொண்டு எழுந்து இந்த மக்களினங்களை கீழே வீழ்த்தும். என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர், உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர். இவையெல்லாம் குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா? நான் உம்மை நோக்கி மன்றாடும் நாளில் என் எதிரிகள் புறமுதுகிட்டு ஓடுவர். அப்பொழுது கடவுள் என் பக்கம் இருக்கின்றார் என்பதை நான் உறுதியாய் அறிவேன். கடவுளின் வாக்கை நான் புகழ்கின்றேன், ஆண்டவரின் வாக்கை நான் புகழ்கின்றேன், கடவுளையே நம்பியிருக்கின்றேன், எதற்கும் அஞ்சேன். மானிடர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? கடவுளே, நான் உமக்கு செய்த பொருத்தனைகளை மறக்கவில்லை, உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஏனெனில் சாவி நின்று என் உயிரை நீர் மீட்டருளினீர். வாழ்வோரின் ஒளியில் கடவுளின் முன்னிலையில் நான் நடக்கும் பொருட்டு என் அடிகள் சறுக்காதபடி காத்தீர் அன்றோ. பகுதி 57, உதவிக்காக வேண்டல். பாடகர் தலைவருக்கு அழிக்காதே என்ற மெட்டு. சவுலுக்கு தப்பியோடி குகையில் ஒளிந்து கொண்டிருந்த பொழுது தாவீது பாடிய கழுவாய்ப்பாடல். கடவுளே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், நான் உம்மிடம் தஞ்சம் புகுகின்றேன். இடர் நீங்கும் வரை உம் இறக்கைகளின் நிழலையே எனக்கு புகலிடமாக கொண்டுள்ளேன். உன்னதரான கடவுளை நோக்கி எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கியே நான் மன்றாடுகின்றேன். வானகத்தினின்று அவர் எனக்கு உதவி அனுப்பி என்னை காத்தருள்வார், என்னை நசுக்குவரை இழிவுபடுத்துவார். கடவுள் தம் பேரன்பையும் வாக்கு பிறழாமையும் வெளிப்படுத்துவார். மனிதரை வெறியோடு விழுங்கும் சிங்கங்கள் போன்றவற்றிடையே நான் கிடக்கின்றேன், அவர்களின் பற்கள் ஈட்டியும் அம்பும் போன்றவை, அவர்களின் நா கூர்மையான வாள் போன்றது. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்த்த பெறுவீராக, பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. நான் நடக்கும் வழியில் எனக்கு கண்ணி வைக்கின்றனர், நான் மனம் ஒடிந்து போனேன், என் பாதையில் குழி வெட்டினர், அவர்களே அதில் விழுந்தனர். என் உள்ளம் உறுதியாய் இருக்கின்றது, கடவுளே, என் உள்ளம் உறுதியாய் இருக்கின்றது. நான் பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் நெஞ்சை விழித்தெழு, வீணையே யாழே விழித்தெழுங்கள், வைகரையை நான் விழித்தெழ செய்வேன். என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன், எல்லா இனத்தாரிடையேயும் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது, உமது வாக்கு பிரடாமை முகில்களை தொடுகின்றது. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக, பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. பொல்லாரின் தண்டிப்புக்காக வேண்டல். பாடகர் தலைவருக்கு அழிக்காது என்ற மெட்டு. தாவீதின் கழுவாய் பாடல். பகுதி 58 தொடர்ந்து வாசிக்கலாம். ஆட்சியாளரே, நீர் வழங்கும் தீர்ப்பு உண்மையில் நீதியானதா? மாந்தருக்கு நேர்மையுடன் தீர்ப்பு வழங்குகின்றீரா? இல்லை.
அநீதியானவற்றை செய்வதற்கு நீங்கள் திட்டமிடுகின்றீர்கள். நீங்கள் நாட்டில் நடக்கும் அநீதிக்கு உடந்தையாய் இருக்கின்றீர்கள். பொல்லார் கருவிலிருந்து நெறிதவறி செல்கின்றனர். பிறப்பிலிருந்து பொய்பேசி திரிகின்றனர். அவர்களது நச்சுத்தன்மை நாகத்தின் நஞ்சு போன்றது. செவிட்டு விரியன் தன் காதை அடைத்து கொள்வது போல அவர்களும் தங்களை செவிடாக்கி கொள்கின்றனர். பாம்பாட்டியின் மகுடியோசை அவ்விரியனின் காதில் விழாது. அவன் திறமையுடன் ஊதினாலும் அதற்கு கேளாது. கடவுளே, அவர்கள் வாயின் பற்களை நொறுக்கிவிடும். ஆண்டவரே, அந்த இளஞ்சிங்கங்களின் கடவாய் பற்களை உடைத்துவிடும். காட்டாற்று நீர் போல அவர்கள் மறைந்தொழியட்டும். அவர்கள் தம் வில்லை நாணேற்றியவுடன் அவர்கள் அம்புகள் முறிந்து போகட்டும். ஊர்ந்து ஊர்ந்து தேய்ந்து போகும் நத்தை போல் ஆகட்டும். பிறந்தும் கதிரொளி காணாத பெண் வயிற்று பிண்டம் போல் ஆகட்டும். முள் நெருப்பினால் உங்கள் பானை சூடேறும் முன்னே பச்சையானதையும் வெந்து கொண்டிருப்பதையும் சுழற் காற்றினால் அவர் அடித்து கொண்டு போவார். தீயோர் தண்டிக்கப்படுவதை நேர்மையாளர் காணும் பொழுது மகிழ்வர். அவர்கள் தம் பாதங்களை பொல்லாரின் இரத்தத்தில் கழுவுவர். அப்பொழுது மானிடர், உண்மையிலேயே நேர்மையாளருக்கும் கைமாறு உண்டு. மெய்யாகவே பூவுலகில் நீதியுடன் ஆளும் கடவுள் ஒருவர் இருக்கின்றார் என்று சொல்வர். பாதுகாப்புக்காக மன்றாடல். பாடகர் தலைவருக்கு அழிக்காது என்ற மெட்டு. தாவீதின் வீட்டருகே காத்திருந்து அவரை கொல்வதற்கென சவுல் ஆளுகளை அனுப்பிய போது தாவீது பாடிய கழுவாய் பாடல் பகுதி 59 தொடர்ந்து வாசிக்கலாம். என் கடவுளே, என் எதிரிகளினின்று என்னை விடுவித்தருளும். என்னை எதிர்த்து எழுவோரிடமிருந்து எனக்கு பாதுகாப்பு அளித்தருளும். தீமை செய்வோரிடமிருந்து எனக்கு விடுதலை அளித்தருளும். கொலை வெறியரிடமிருந்து என்னை காத்தருளும். ஏனெனில் அவர்கள் என்னை கொல்வதற்காக பதுங்கியுள்ளனர். கொடியவர் என்னை தாக்க திட்டமிட்டுள்ளனர். நானோ, ஆண்டவரே, குற்றம் ஏதும் இழைக்கவில்லை, பாவம் ஏதும் செய்யவில்லை. என்னிடம் குற்றம் இல்லாதிருந்தும் அவர்கள் ஓடி வந்து என்னை தாக்க முனைகின்றனர். என்னை எதிர்கொள்ளுமாறு எழுந்தருளும். என்னை கண்ணோக்கும். படைகளின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் இஸ்ரேலின் கடவுள். பிற இனத்தார் அனைவரையும் தண்டிக்க எழுந்து வாரும். தீங்கிழைக்கும் அந்த துரோகிகளுள் எவருக்கும் இரக்கம் காட்டாதேயும். அவர்கள் மாலை வரை காத்திருந்து அதன்பின் நாய்களைப் போல குறைத்து கொண்டு நகரினுள் சுற்றித் திரிகின்றனர். அவர்கள் வாய் பேசுவதை கவனியும். அவர்களின் நாவின் சொற்கள் வாள் போன்றவை. நாங்கள் பேசுவதை கேட்கிறவர் யார் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவரே, நீர் அவர்களை பார்த்து எள்ளி நகைக்கின்றீர். பிற இனத்தார் எல்லாரையும் பார்த்து ஏளனம் செய்கின்றீர். நீரே என் ஆற்றல், உமது உதவியை எதிர்பார்க்கின்றேன். ஏனெனில் கடவுளே, நீரே என் அரண். என் கடவுள் தமது பேரன்பால் என்னை எதிர்கொள்ள வருவார். கடவுள் என் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்ணார காணும்படி செய்வார். அவர்களை ஒரேடியாய் கொன்று விடாதேயும். இல்லையேலும் வல்லமையை என் மக்கள் மறந்து விடுவர். என் தலைவரே, எங்கள் கேடயமே, அவர்களை உமது வலிமையால் நிலைக்குலைய செய்யும். அவர்களின் வாய் பேசுவது நா உரைப்பதும் பாவமே. அவர்கள் தற்பெருமை அவர்களை சிக்க வைப்பதாக. அவர்கள் சபிக்கின்றனர், அடுக்கடுக்காய் பொய் பேசுகின்றனர். ஆகவே வெகுண்டு எழுந்து அவர்களை அழித்துவிடும். இனி இராதபடி அவர்களை ஒழித்துவிடும். அப்பொழுது கடவுள் யாக்கோபின் மரபினரை ஆள்கின்றார் எனவும் அவரது அரசு உலகின் எல்லை வரைக்கும் உள்ளது எனவும் அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். அவர்கள் மாலை வரை காத்திருந்து அதன்பின் நாய்களைப் போல குறைத்து கொண்டு நகரில் சுற்றித் திரிகின்றார்கள். அவர்கள் இறை தேடி அடைகின்றனர். வயிறு நிறையாவிடில் முறுமுறுக்கின்றனர். நானோ உமது ஆற்றலை புகழ்ந்து பாடுவேன். காலையில உமது பேரன்பை பற்றி ஆர்ப்பரித்து பாடுவேன். ஏனெனில் நெருக்கடியான வேளையில் நீர் எனக்கு அரணம் அடைக்கலமாயிருந்தீர். என் ஆற்றல் நீரே, உம்மை போற்றி பாடுவேன். ஏனெனில் கடவுள் எனக்கு அரண், கடவுளே எனக்கு பேரன்பு. தொடர்ந்து 60வது பகுதியை வாசிக்கலாம். விடுதலைக்காக மன்றாடல். பாடகர் தலைவருக்கு சான்று பகர் லீலி மலர் என்ற மெட்டு. 6ஆம் நகராயும்
ஆறாம் சோபா என்ற அரசுகளோடு தாவீது போர் புரிகையில் யோவாபு திரும்பி வந்து உப்பு பள்ளத்தாக்கில் 12,000 ஏதோமியரை வெட்டி வீழ்த்திய போது படிப்பினையாக தாவீது பாடிய கழுவாய் பாடல். கடவுளே, நீர் எங்களை வெறுத்து ஒதுக்கி விட்டீர், எங்களை நொறுக்கி விட்டீர், எங்கள் மீது சீற்றம் கொண்டீர், இப்பொழுதோ எங்களை நோக்கி திரும்பி அருளும். நிலத்தை நீர் அதிர செய்தீர், அதில் பிளவு உண்டாக செய்தீர், அதன் வெடிப்புகளை சீர்படுத்தும், அது ஆட்டம் கண்டுள்ளது. மக்களை கடும் துன்பத்தை காண செய்தீர், மதியை மயக்கும் மதுவை எங்களுக்கு குடிக்க கொடுத்தீர். உமக்கு அஞ்சி நடப்போர் எதிரிகளின் அம்பு நின்று தப்பித்துக் கொள்ளுமாறு அவர்களுக்கென கொடி ஒன்றை ஏற்றி வைத்தீர். அன்பர்கள் விடுதலை பெறுமாறு உமது வலகரத்தால் எங்களுக்கு துணை செய்யும். எங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் அளியும். கடவுள் தமது தூயகத்தின் என்று இவ்வாறு உரைத்தார். வெற்றி களிப்பிடையே சிக்கேமை பங்கிடுவேன், சுக்கோத்து பள்ளத்தாக்கை அளந்து கொடுப்பேன். கிளையாது என்னுடையது, மனாசேயும் என்னுடையது, எப்ராயிம் என் தலை சீரா, யூதா என் செங்கோல். மோவாபு எனக்கு பாதம் கழுவும் பாத்திரம், ஏதோமின் மீது என் மிதியடியை எறிவேன். பெலிஸ்தியாவை வென்று ஆர்ப்பரிப்பேன். அரண்சூழ் நகருடன் என்னை இட்டு செல்பவர் யார்? ஏதோம் வரை என்னை கூட்டி செல்பவர் யார்? கடவுளே, நீர் எங்களை கைவிட்டு விட்டீர் அன்றோ? கடவுளே, நீர் எங்கள் படைகளோடு புறப்படவில்லை என்றோ? எதிரியை மேற்கொள்ள எங்களுக்கு உதவும். மனிதர் தரும் உதவியோ வீண். கடவுளின் துணையால் வீரத்துடன் போரிடுவோம். அவரே நம் எதிரிகளை மிதித்து விடுவார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடங்கள் வாசித்து நிறைவடைந்தது. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலம் உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தை ஆதரவறிகள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மை, நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் எதிர்கால வாழ்வையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென்.